தமிழ்நாடு முழுவதும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த 100 நாள் நடைபயண திட்டத்திலே மிக முக்கியமான ஒன்றை அரசுக்கு நாங்கள் எடுத்து வைத்தோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று. என்னுடைய 100 நாள் நடைபயணம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. என்னுடைய 100 நாள் நடைபயணம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றிகரமாக நடத்திய இந்த நடைபயணத்திற்காக அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்திருக்கின்றேன். இந்த 100 நாள் நடைபயணம் நிகழ்வின் பொழுது தமிழ்நாடு உள்ள கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கு நான் சென்று அங்க இருக்கின்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று சில பகுதிகளில் என் தலைமையிலே அங்கேயே ஒரு சிறிய அளவிலே ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். இதில் ஒரு சில பிரச்சனைகள் இந்த 2 மாத காலத்திற்குள்ளே அதற்கு தீர்வுகள் வந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. இது நீர் சம்பந்தமாக, நீர் மேலாண்மை சம்பந்தமாக, சுற்றுச்சூழல் சம்பந்தமாக, விவசாயம் சம்பந்தமாக, டெல்டா பகுதியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. அது இல்லாமல் கனிம வளங்கள் கொள்ளைகள், மணல் கொள்ளை, தடுப்பணைகள், இப்படி சாயப்பட்டறை கழிவுகள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் கழிவுகள், குரோமியம் கழிவுகள், இன்டெலெக்சுவல் சிட்டி, கிளவரப்பள்ளி அணை சம்பந்தமாக அங்க இருக்கின்ற கழிவுகள், இப்படியெல்லாம் அந்தந்த பகுதியில பல பிரச்சனைகளை எடுத்து இப்போ அரசின் கவனத்திற்கு மட்டுமல்ல பொதுமக்களின் கவனத்திற்கு எடுத்திருக்கின்றோம். இதை ஃபாலோ அப்பாக எங்க கட்சியில அங்க இருக்கின்ற பகுதியில வருகின்ற காலத்திலே பல வகையான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த 100 நாள் நடைபயண திட்டத்திலே மிக முக்கியமான ஒன்றை அரசுக்கு நாங்கள் எடுத்து வைத்தோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று. இதனுடைய அவசியம், தேவைகள், அவசியம் அத்தனையும் தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகின்றோம். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி ஒரு பொருட்டார் கூட நினைக்கவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. நான் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன். தமிழ்நாடு இந்த வேகத்தில் சென்றால் 50 ஆண்டுகள் வளரும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் 20 ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். ஆனால் அதை எடுக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் கட்சியை கிட்டத்தட்ட கர்நாடகாவில் எடுத்து முடித்து 2 முறையாக எடுத்து முடித்திருக்கின்றார்கள். தெலுங்கானாவில் எடுத்து முடித்தார்கள். ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் மாநிலத்தில் எடுத்து முடித்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை மீண்டும் சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள்.